அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 29ஆம் தேதிக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பாருங்கள். 8வது ஊதியக்குழு மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. யார் தலைமையிலனா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க. நம்மளாம் எதுக்காக படிச்சுட்ருக்கோம், படித்து வேலைக்கு போய்ட்டு நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ட்டு. ஸோ அப்போ அது ஊதியம் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த ஊதியக்குழுவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்போ நடைமுறை இருக்குது பார்த்தீங்கன்னா 7வது ஊதியக்குழு, இப்போ 8வது ஊதியக்குழு அமைச்சிருக்காங்க. இதனுடைய செயல்பாடு 2026 ஜனவரிலேருந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது ஊதியக்குழு சமர்ப்பிக்கும் ஊதிய உயர்வு தொடர்பான பரிந்துரைகள் வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. ஊதியக்குழு பரிந்துரைகள் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 69 லட்சம் ஓய்வூதியாளர்களுக்கும் பலன் பெறுவாங்க. ஸோ இந்த ஊதியக்குழு அமைச்சருக்கு மூலிமா 50 லட்சம் ப்ரெசென்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் 69 லட்சம் பென்ஷனர்ஸும் பயனடைவாங்க. ஊதியக்குழு அமைக்கப்பட்ட 18 மாதங்களில் தனது பரிந்துரைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்க வேண்டியதுனா யார் தலைமையில் அமைச்சிருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் தான் 8வது ஊதியக்குழு அமைச்சிருக்காங்க. 2026 ஜனவரிலேருந்து செயல்பட்டில் இருக்கும். தேசிய அறிவியல் விருது பேராசிரியர்களுக்கு ஐஐடி வாழ்த்து. என்னென்னா 13 அறிவியல் தொடர்பான துறைகளில் சிறந்த பங்களிப்பு மிக உயர்ந்த அங்கீகாரமான 4 வகையான ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது தேசிய அறிவியல் விருதுகளை வழங்கியிருக்காங்க. அதே போல் 24 பேர் இந்த 4 வகையான விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ 13 துறையிலிருந்து 24 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வகையில் தலப்பில் பிரதீப், மோகன் சங்கர் சிவபிரகாசம், ஸ்வேதா பிரேம் அகர்வால் இவங்களாம் சென்னை ஐஐடியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பயணிகளிடம் திருத்தப்பட்ட ரூ. 30 லட்சம் மதிப்புள்ள 130 கைபேசிகள் நவீன செயலி உதவியால் மீட்பு. புதிய செயலி மூலம் திருடப்பட்ட கைபேசிகள் செயல்பாட்டை ரயில்வே பாதுகாப்பு படையினர் முடக்கினர். அந்த கைபேசிகளை ரயில்வே பாதுகாப்பு படை மூலமே மீண்டும் செயல்படுத்த முடியும். அதனால் அதை விலக்கு வாங்கியவர்கள் திரும்ப ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் புதிய சிம் கார்டு பயன்படுத்தினால் சம்மந்தப்பட்டவர்களுடைய முகவரி குறுந்தகவலாக அந்த செயலிக்கு வந்துடும். அப்போது இந்த நவீன செயலி மூலமாக தான் செல்ஃபோனை இந்த போலீஸ் இருக்காங்களா, ரயில்வே போலீஸ் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை போட்டிகள் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கவிதை புனையும் திறனை போன்ற படைப்பாற்றல் திறன்களை வளர்க்கும் நோக்கில் தமிழில் கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தப்பட்டு பரிசு தராங்க. அப்போ எந்த ஆண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறையால் இந்த போட்டிகள் நடத்தப்படுதுன்னா 2003 இப்போ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை பற்றி பார்த்திங்கன்னா 1971 தான் தமிழுக்குன்னு வளர்ச்சித்துறையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் உருவாக்கணும்னா தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956 இருக்குங்களா, அதனுடைய அடிப்படையில் தான் தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்கியிருக்காங்க. எப்போனா 1971 அதே போல் 2003 இது விளையாட்டு போட்டி நடத்தி அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அடுத்த இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனமாக மாற்றும் முடிவை எடுத்து மனு தள்ளுபடி. இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் 7 பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றுவது என கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. இந்த நிலையில் இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்ற மத்திய அமைச்சரவை கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனத்தை எத்தனை பொதுத்துறை நிறுவனமாக மாற்ற போதானாங்கன்னா 7 பொதுத்துறை நிறுவனமாக. எப்போ மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா 2021. இதில் அண்ணாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். 1965 குடியாத்தம் வந்தார் அண்ணா. 67 தேர்தலில் கதாநாயகன் பேரறிஞர் அண்ணா. கட்சி தொடங்கிய சில ஆண்டுகளில் 1977 எம்ஜிஆர் கட்சியை பிடித்தார், ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இந்திய அரசியலில் முதல் முறையாக ஆளுங்கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணா தான். எப்போனா 1967 எலெக்ஷனில் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் அண்ணா உட்பட 25 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இதை உலக சாதனை என்று பாராட்டினார் ராஜா. ஸோ அதில் இவ்வளோ தான் முக்கியமான கண்டென்ட் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பார் யாம் கண்டதியில். மக்களே போல் இருப்பர் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை அப்படின்னு அதிகாரம் கயமை சொல்லுது. ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானம் இந்தியாவில் HAL நிறுவனம் தயாரிப்பு. இந்த HAL அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இதனுடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்குது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1940 தான் நிறுவிப்பாங்க. இந்தியாவில் ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானத்தை தயாரிக்க மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க.
ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானம் என்பது இரட்டை என்ஜினுடன் குறுகிய உடலமைப்பை கொண்ட விமானமாகும். இதைப்போல 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் தயாரிக்கப்பட்டு 16க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்களால் இயக்கப்படுது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்ய அரசின் கீழ் செயல்படும் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இந்த HAL நிறுவனத்துடையும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவின் பிராந்திய வான்வழி இணைப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட உதான் திட்டத்தின் கீழ் குறுகிய தூர விமான பயணத்தில் SJ-100 மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். உதான் திட்டம் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அத்துடன் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முதல் முறையாக பயணிகள் விமானம் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளன. இதற்கு முன்பு 1961ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரை எவ்ரோ HS 748 விமானங்கள் மட்டுமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. எவ்ரோ HS 748 விமானங்கள் இந்திய விமானப்படை பயன்படுத்தியது. அப்போது அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த SJ-100 அப்படின்னு ரஷ்யாவுக்காக விமானத்தை தயாரிக்கிறாங்க HAL நிறுவனம். அடுத்ததாக குடியுரிமை திருத்தச் சட்டம் பார்த்துருப்போம். நம்ம 2019 தான் மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி 2014 டிசம்பர் 31 தேதிக்கு முன்பு இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்தவருக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் குடியுரிமை வழங்கப்படும். யாருன்னா பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாட்டிலிருந்து சிறுபான்மையினராக இருந்து இன்னலால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு குடியேறினவங்க மட்டும்தான். ஸோ குடியுரிமை திருத்தச் சட்டம் பார்த்திங்கன்னா 2019 எப்போ இருந்தாலும் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி குடியேறி இருக்கணும். குடியுரிமை பற்றி சொல்கிற பகுதி 2 ஆர்டிகல் 5 to 11. இது வரைக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம் பார்த்திங்கன்னா 9 டைம் திருத்திருக்காங்க. குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா 1955 கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கப்புறம் திருத்தம் பார்த்திங்கன்னா 1957 முதல் திருத்தம், 1960 இரண்டாவது திருத்தம், 1985 மூன்றாவது திருத்தம், 1986 4வது திருத்தம், 1992 5வது திருத்தம், 2003 6வது திருத்தம், 2005 7வது திருத்தம், 2015 8வது திருத்தம், 2019 9வது திருத்தம். ஸோ மொத்தம் 9 டைம் திருத்தம் பண்ணியிருக்காங்க குடியுரிமை திருத்தச் சட்டத்தை. கிரேட் நிக்கோபார் திட்டத்துக்கு எதிராக கடிதம் மத்திய அரசு பரிசீலிக்க காங்கிரஸ் கோரிக்கை. என்னென்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு யூனியன் பிரதேசத்தில் கிரேட் நிக்கோபார் தீவு உள்ளது. இங்கு 72,000 கோடி மதிப்பில் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டத்தை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக் கழகம் மேற்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிரேட் நிக்கோபாரில் துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், சிறு நகர்ப்பகுதி, 160 சதுர கிலோமீட்டர் அதிகமான பரப்பளவு கொண்ட மின் உற்பத்தி நிலையம் இதெல்லாம் அமைக்க போகிறாங்க. இதற்காக பயன்படுத்தப்படும் நிலத்தில் நிக்கோபாரிஸ், ஷோம்பென்ஸ் ஆகிய பழங்குடியின மக்கள் வாழும் சுமார் 130 சதுர கிலோமீட்டர் பரப்பு அழிக்கப்பட்டு அவங்களாம் வெளியேற்றப்படுவாங்க. ஸோ இதை நீங்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்க பழங்குடியினர் பார்த்திங்கன்னா நிக்கோபாரிஸையும் ஷோம்பென்ஸும், இந்த ஷோம்பென்ஸ் தான் போன எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் வாக்களிச்சிருப்பாங்க. சரிங்களா, MP எலெக்ஷனில் இல்லைங்களா, அதில் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்க ஷோம்பென்ஸ் தான் முதல் முறையாக வாக்களிச்சிருப்பாங்க. அடுத்ததாக தங்கம் வென்றார் சுஜித் கில்கல். செர்பியாவில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சுஜித் கில்கல் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரே தங்கப்பதக்கம் இதுவாகும். ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் 65 கிலோ பிரிவில் களம் கண்டவர். இது உலக சாம்பியன்ஷிப்பில் சுஜித்துக்கு இது முதல் சாம்பியன் பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புஷ்கர் கால்நடை கண்காட்சி. இந்தியாவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற கால்நடை சந்தைகளில் ஒன்றான ராஜஸ்தானின் புஷ்கர் கால்நடை கண்காட்சியில் 15 கோடி மதிப்பிலான குதிரை, 23 கோடி மதிப்பிலான எருமை மற்றும் வெறும் 14 அங்குலமுடைய பசு ஆகிய விற்பனைக்கு வந்தது. அப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கால்நடை சந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க புஷ்கர். அடுத்ததாக இந்திய தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை கடந்த செப்டம்பரில் 122.87 கோடியை எட்டியிருக்காங்க. இப்போ 122.89 கோடி எட்டிருக்கு. அப்போ இந்தியா தான் தொலைத்தொடர்பு துறையில் முதலிடத்தில். தமிழகத்தில் செம்மரங்கள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு 55 லட்சம் விடுவிப்பு. தமிழகத்தில் செம்மரங்களை வளர்க்கும் 18 விவசாயிகளுக்கு 55 லட்சம் தேசிய பல்லூர் ஆணையம் கொடுத்துருக்கு. அடுத்த பள்ளிக்கரணை கட்டுமான இடம் ராம்சார் தளம் அல்ல தமிழக அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கடந்த 1971ஆம் ஆண்டு ஈரநிலங்கள் தொடர்பான மாநாட்டின் கீழ் நிறுவப்பட்ட ராம்சார் தள சட்ட செயல்முறையின்படி 2017ஆம் ஆண்டு ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் கீழ் சதுப்பு நிலம், காப்புக்காடு, ராம்சார் தளம் மற்றும் ஈரநிலம் ஆகியவை மூன்றும் தனித்தனி மற்றும் வேறுபட்ட வகைப்பாடுகள் சதுப்பு நிலம் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது ராம்சார் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 1973 நடந்திருக்கும்.
அதன் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு ஈரநிலங்கள் என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அந்த விதியின் கீழ் காப்புக்காடு, ராம்சார் தளம் மற்றும் ஈரநிலம் ஆகிய மூன்றும் தனித்தனி மற்றும் வேறுபட்ட வகைப்பாடு. இது வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு அறிவிக்கப்படும். தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 கீழ் பள்ளிக்கரணை பகுதியில் சுமார் 698 ஹெக்டர் பரப்பளவு பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடாக 2007ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்தில் எந்த விதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை. இது வனத்துறைக்கு சொந்தமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள 1248 ஹெக்டர் பரப்பளவில் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டில் உள்ள 698 ஹெக்டர் நிலமும் உரிய நடைமுறைக்கு பின்பு வரையறுக்கப்பட்டுள்ள 550 ஹெக்டர் கூடுதல் நிலமும் வந்து அடங்கும். என்னென்ன கட்டணம் கட்ட போகிறாங்க இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா, ராம்சார் தளம் வந்து ஒப்பந்தம் 1871, விதி வந்து 2017 வந்து உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு வனச்சட்டம் வந்து 1882. ராம்சார் சதுப்பு நிலம் என்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, காப்புக்காடு, ராம்சார் தளம், ஈரநிலம். ஸோ தினமணிலேருந்து முக்கியமான நியூஸ் சொல்ல தான் நம்ம அடுத்த இந்து தமிழுக்கு போவோம். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராம்சார் தளம் 20 இருக்குது. அப்போது இந்தியாவில் அதிகமான ராம்சார் தளம் கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு இந்திய தலைவர்கள் பெயரே சூட்டப்பட்டிருக்கும். ஆனால் தேனி பேருந்து நிலையத்துக்கு ஆங்கிலேயர் கர்னல் ஜான் பென்னிக்விக் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணையை கட்டி பஞ்சத்தை போக்கியதால் அவரது நினைவாக இப்பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைவர் பெயர் தான் சூட்டியிருக்காங்க. தேனி பேருந்து நிலையத்துக்கு மட்டும் ஜான் பென்னிக்விக் பெயர் வச்சுருக்காங்க. ஏன்னா முல்லை பெரியார் அணையை கட்டி அது வந்து பஞ்சத்தை போக்குனால. இந்த முல்லை பெரியார் அணை எப்போ கட்டப்பட்டதுன்னா 1895 தான் வந்து கட்டியிருப்பாங்க. தமிழக அளவில் மிகப்பெரிய பூண்டு சந்தை பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியில் உள்ளது. வில்பட்டி, பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல பிரதேசத்தில் இருந்து வரும் வெள்ளை பூண்டு இங்கு சந்தைப்படுத்தப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பூண்டு சந்தை எங்கே இருக்குன்னா பெரியகுளம் அருகே இருக்க வடுகப்பட்டியில். எங்கன்னா தேனி மாவட்டம். சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மதுரை உலக நேரியல் 2004 ஜூலை 24 தொடங்கப்பட்டது. இங்கு 14 மாவட்டங்களில் வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்திருக்க 24 அரங்குகளுடன் அமைந்துள்ள மதுரை அமர்வை நாட்டின் பசுமையான அமர்வு என்கின்றனர். அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2004 ஜூலை 24. 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது வந்து வழக்கு விசாரணை. பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 தான் வந்து இயற்றிருக்காங்க. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எப்போ 1989. 1982ஆம் ஆண்டிலிருந்து கேமரூன் நாட்டின் அதிபராக பதவி வகிப்பவர் பால் கியா. உலகின் வயதான அதிபரான அவர் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வென்று மீண்டும் அதிபராகியுள்ளார். அவருக்கு 92 வயதாகுது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அகில இந்திய சைனிக் பள்ளிகளுக்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் தமிழக மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள நாமக்கல் பள்ளியோடு மொத்தம் 5 சைனிக் பள்ளிகளில் சேர மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அப்போது சைனிக் பள்ளிகளுக்கு வந்து 5 ஸ்கூலில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று அந்த ஸ்கூலில் சேரலாம். அடுத்த காலநிலை மாநாடு பற்றி ஒரு எடிட்டோரியல். புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வு 1.5 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடாது என்கிற இலக்குடன் பாரிஸ் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. எப்படின்னா 2015. 2023 ஜனவரி மாதத்திலிருந்து உலகின் பல பவளத்திட்டுகள் வெப்பநிலை உயர்வால் வெளிர் போய் தொடங்கிவிட்டன. இப்போது உலகில் உள்ள 80% பவளத்திட்டுகள் இந்த பாதிப்பால் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த காலநிலை மாற்றம் காரணமாக தான். அடுத்ததாக உலகளவில் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மின்னணு கழிவை அதிக அளவில் உற்பத்தி செய்த நாடாக இந்தியா இருக்கிறது. இதுவரை சுமார் 22 லட்சம் மெட்ரிக் டன் மின்னணு கழிவு வந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் வெளியேற்றப்படும் மின்னணு கழிவின் அளவு வந்து இரட்டிப்பாகலாம்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கான ஒரு கேள்வி, நாட்டின் முதல் மின்னணு நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் மின்னணு கழிவு மேலாண்மை குறித்த விதிமுறைகள் 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அடுத்து 2022 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மின்னணு கழிவு மேலாண்மைக்கான புதிய விதிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்தியாவில் முதல் மின்னணு கழிவு மேலாண்மை விதிமுறை பார்த்திங்கன்னா 2011, 2016. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் பார்த்திங்கன்னா 2022 வந்து விதிமுறையும் வழிகாட்டு நெறிமுறையும் வெளியிட்டு. அதே போல் இந்தியாவை பொறுத்தவரை 65 நகரங்களில் இருந்து அதிக அளவில் மின்னணு கழிவு வந்து வெளியாகுதா தரவு சொல்லுது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலத்தில் தான் வந்து அதிகப்படியான கழிவு வந்து அதே போல் இந்தியாவில் மொத்தம் 322 மின்னணு கழிவு மேலாண்மை மையம் வந்து இயங்கி வரதா உங்களுக்கான ஒரு கேள்வி, திடக்கழிவு மேலாண்மை விதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலுக்கு மோந்தா என்ற பெயரை தாய்லாந்து நாடு பரிந்துரைத்தது. தாய்லாந்து நாட்டில் மோந்தா என்றால் அழகான பூ இல்லைன்னா அழகான மலர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மோந்தாவுக்கு எந்த நாடு பேர் விட்டுருதுன்னா தாய்லாந்து. இதுக்கான மீனிங் என்னென்னா அழகான பூ இல்லது அழகான மலர்னு சொல்லலாம். எங்கே உருவாக்கினா தென்கிழக்கு வங்கக்கடலில் தான் வந்து இந்த புயல் உருவாக்கி. அமேசான் காடு வளமான சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது. இங்கு சுமார் 40,000 தாவர இனங்கள், 1300 பறவை இனங்கள், 3000 மீன் வகைகள், 430 பாலூட்டி வகைகள், 25 லட்சம் பூச்சி வகைகள் இருக்குது. இந்த அமேசான் காடு வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பிரேசில் அமைஞ்சிருக்கு. ஆனால் கரெக்டாக லொக்கேட்டட் சொல்லணும் அப்படின்னா தென் அமெரிக்காவில் தான் வந்து இந்த அமேசான் காடு இருக்குது. அடுத்த மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்பீச் பாருங்கள். இருளை விரட்ட முடியாது, ஒளி மட்டுமே இருளை விரட்ட முடியும், வெறுப்பை விரட்ட முடியாது, அன்பால் மட்டுமே வெறுப்பை விரட்ட முடியும்னு சொல்லியிருக்கு. பூமியில் வானம் நீல நிறமாக தெரிவதற்கு ராலே ஒளிச்சிதறலே காரணம் அப்படின்னு இந்த ராலே ஒளிச்சிதறல் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தில்லா ஒளிச்சிதறல் வகையை சார்ந்த. கிரேக்க தத்துவ ஞானியான பிளேட்டோ சாக்ரட்டிஸின் சீடரும் அரிஸ்டாட்டிலின் குருவும் ஆவார். ஏராளமான தத்துவங்களை உலகுக்கு தந்துள்ள இவர் மேற்கு உலகின் முதல் கல்விக்கூடத்தை ஏதென்ஸ் நகரில் நிறுவினார். அப்போது சாக்ரட்டிஸோட மாணவர் தான் பிளேட்டோவோட மாணவர் தான் பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா? இது ஏன்னா முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அவர் தான் வந்து மேற்குலகின் முதல் கல்விக்கூடத்தை வந்து ஏதென்ஸ் நகரில் நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டோ தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான நியூஸ் பார்த்துட்டோம். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.